கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. இந்த காலை ஆராதனிலே நீர் எங்களை ஒன்று சேர்த்து உம்முடைய பாதத்திலே அமர்த்தினதற்காக, இன்றைய நாளிலே புதிய ஜீவனை கொடுத்ததற்காக, புதிய கிருபையை கொடுத்ததற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு வேத வசனத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கர்த்தர் ஆண்டவரை கிருபை செய்ய வேண்டுமாய், உம்முடைய ஆவியானவர் எங்களோட பேசி எங்களுக்கு ஆண்டவரை காரியங்களை கற்றுத்தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நெகேமியா புத்தகம் 4வது அதிகாரம். ஒன்றிலிருந்து 23 வசனம் இதில் இருக்குது. இதை நாம் 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். 1 6 வரையில எதிரிகள் நிந்திக்கிறதை பற்றி இங்கே வாசிக்கிறோம். 7 15 வரை சத்துருக்கள் இவர்கள் வேலை செய்யாதபடி இவர்களுக்கு சதி ஆலோசனை பண்ணுகிறத நம்ம வாசிக்க முடியும். 16 23 வரை எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள், அவர்கள் அதை செய்து முடித்தார்கள். இப்படியாக 3 பிரிவுகளாக நாம் இந்த 4ஆம் அதிகாரத்தை நம்ம பிரிக்க முடியும். நம்ம முதல்ல 1 6 வசனம் வரையும் நம்ம படித்தோம்னு சொன்னால், இங்கே அவர்கள் அலங்கம் கட்டுகிற போது சன்பல்லாத் அவர்களுக்கு விரோதமாக எப்படி அவர்களை நிந்தித்தார் என்பதை பற்றி நம்ம இங்கே படிக்க முடியும். 1வது வசனத்திலிருந்து நம்ம படித்தோன்னா, நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். அப்படி நம்ம தொடர்ந்து என்ன பண்றோம்னா 6வது வசனம் வரைய நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய வேலையை செய்கிற கர்த்தர் நெகேமியாவின் இருதயத்திலே வைத்திருந்த இந்த பாரத்தை அவர் நிறைவேற்றுகிற போது அங்கே எதிர்ப்புகள் வருகிறது, சூழ்ச்சிகள் வருகிறது, அங்கே நிந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்க சொல்றாரு 2வது வசனத்துல, அற்பமான யூதர் செய்கிறது என்ன? இவர்கள் பெரிய வேலையை செய்கிறார்கள், தேவனுடைய வேலையை செய்கிறார்கள், தேவனுக்காக காரியங்களை செய்ய அவர்கள் நிற்கிறார்கள். ஆனால் எதிரிலே இருக்கிற மக்கள் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், அற்பமான யூதர். ரொம்ப அவர்களை ஒரு சீப்பா ட்ரீட் பண்றாங்க, சீப்பா யோசிக்கிறான், சீப்பா பேசுறான் எதிராளி இருக்கிறவன். இன்னொருத்த சொல்றான், அவங்க கட்டினா என்ன, அவங்க எப்படி கட்டினாலும் பரவாயில்ல, ஒரு நரி ஏறி போனா அவர்களுடைய கல்மதில் இடிந்து போயிடும். அவர்களுடைய வேலையை பற்றியும் அவர்களை பற்றியும் குறை சொல்லுகிறவர்களாகவும் எதிர்க்கிறவர்களாகவும் அவர்களுக்கு சூழ்ச்சி செய்கிறவர்களாகவும் இங்கே நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நாம நம்முடைய இருதயத்திலே தேவன் வைத்திருக்கிற பாரத்தையும், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தையும், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கர்த்தருடைய வேலையை நாம் செய்கிற போது நமக்கும் இது போல எதிர்ப்புகள், இது போல நம்மையும் கேலி கிண்டல் பண்ணுகிறவர்கள் அநேகர் இருப்பார்கள். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மனம் மடி உண்டாக பேசினார்கள் என்று அவர்கள் தேவனிடத்தில் சொல்லுகிறார்கள். இவர்களுடைய இருதயம் உடைந்து போகிற அளவுக்கு, கரைந்து போகிற அளவுக்கு, அந்த வேலையை விட்டு பின்வாங்குகிற அளவுக்கு அவர்கள் என்ன பண்றாங்கன்னா பேசுறாங்க. கோபம் அடைகிறான், எரிச்சல் அடைகிறான், சக்கத்தம் பண்றான், நிந்திக்கிறான், அவமானப்படுத்துறான். இதெல்லாம் இங்க வசனத்திலே நம்ம படிக்கிறது கிடைக்கும், பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட இதுவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம்
அனுபவிக்கிறோம். நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள். நாம் எங்கெங்கே ஊழியம் செய்கிறோமோ, எங்கெங்கே தேவனுடைய வேலையை செய்கிறோமோ, அனைவருக்கும் இது போன்ற சம்பவங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சாட்சிகளாக நமக்கு இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய வேலையை செய்கிறதற்கு இப்பேற்பட்ட எதிர்ப்புகள் வருகிற போது அங்க நெகேமியா என்ன பண்றாருன்னா 4வது வசனத்துல கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். எங்கள் தேவனே அப்படின்னு அவர் ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். அவர் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். இதுதான் நமக்கு தெரிஞ்சது, வேற எதுவும் தெரியாது. நாம இது போல எதிர்ப்புகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி தான் இந்த வேலைகளையும் கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிற பாரத்தையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எதிர்ப்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஊழியம் செய்யும்போது இந்த அதிகாரத்தை நான் அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஏன்னு சொன்னால், ராஜஸ்தான் மாநிலத்தில் சபை கட்டணும், இடம் பார்க்குறோம், இடம் வாங்கிட்டோம். இடம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த இடத்த வாங்கிட்டோன்னு தெரிஞ்ச ஒரு ஆர்எஸ்எஸ் நபர் ஒருத்தர் இருந்தாங்க. நாங்கள் சபைக்காக இடம் வாங்கின இடத்துல அந்த ஆர்எஸ்எஸ்கார நபர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், எங்களுக்கு உதவி செய்த ஒரு விசுவாசத்தில் இருக்கிற அந்த குடும்பத்தில் போயிட்டு அவர் ரொம்ப பிரச்சனை பண்ணுறார். இந்த இடம் நீங்கள் வாங்கிட்டீங்களாமே, சர்ச்சை கட்ட போகிறீங்களாமே, மதம் மாற்றுறதுக்காக நீங்கள் ஏன் வாங்கி கொடுக்குறீங்கன்னு சொல்லி அந்த வீட்டில் போய் ரொம்ப சண்டை போடுறாரு. நாங்கள் என்ன பண்ணோன்னா அவங்களுக்கு சொல்லிட்டு, எக்காரணத்தை கொண்டோம் நாங்கள் வாங்கணும்னு சொல்ல தேவையில்ல, நீங்களே வாங்கணும்னு சொல்லிடுங்க. ஏன்னு சொன்னால் அவருடைய யோசனை என்னன்னு சொன்னால், நம்ம வாங்கணும்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல அவர்களுடைய தெய்வத்தை கொண்டு வந்து வச்சு அதை அவர்களுடைய ஆராதனை இடமாக மாற்றணும்னு அவருடைய பிளான் போடுறாரு. ஆனால் அந்த குடும்பத்தை போய் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. ஆனால் அவங்க கடைசி வரையும் ஒத்துக்கவே இல்லை. நாங்கள் தான் வாங்கணும், எங்களுக்காக தான் வாங்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கூப்பிட்டு போகிறார். ஆனால் அப்பவும் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க கடைசி வரையும், இல்லை எங்களுக்காக தான் வாங்கணும். அதன் பிறகு நேரம் வந்தது, வேலை ஆரம்பிக்கிறோம். வேலை ஆரம்பித்தோன்னே மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த ஆர்எஸ்எஸ் நபர். என்னன்னு சொன்னால், போகிற வரங்கள் ஜனங்க கிட்ட எல்லாம் சொல்கிறார், எதிர காலையில் உட்காந்துக்குவார். நாங்கள் வேலை ஆரம்பிக்கும் போது உட்காந்துட்டு அந்த வழியில் போகிறவங்களுக்கெல்லாம், நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? இங்கே பாருங்கள், மதராஸ்லேருந்து கட்டுறாங்க இங்கே மதம் மாற்றுறதுக்கு. நம்ம இடத்துல நம்ம ஜனங்களெல்லாம் மாற்றிட போகிறாங்க, இதை வேலை செய்ய விடக்கூடாது. அதை ஜனங்க அந்த அளவுக்கு கேர் பண்ணவே இல்லை. அதன் பிறகு மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வராரு. இதை பாரு, இவங்கெல்லாம் பொம்பளைங்களை வச்சு தப்பான தொழில் பண்ணுறாங்க, இந்த இடத்துல இவங்களை கட்ட விடக்கூடாது. அதையும் ஜனங்கள் அவங்க கண்டுக்கவே இல்லை. அதன் பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு வராரு. அதன் பிறகு இங்கே இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த டியூஷன் மாதிரி நடத்தி இந்த சின்ன பசங்களெல்லாம் இவங்க கிட்னாப் பண்ண போகிறாங்க. இப்படியா ஒன்று பின்னாடி ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த மேஸ்திரி கிட்ட இவர் சொல்லி அவரை வேலையை விட்டு நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் வேற மேஸ்திரியை தேடுறோம் வேலை செய்யறதுக்கு. எந்த மேஸ்திரியுமே வரமாட்டேங்கிறான் இந்த ஆளுக்கு பயந்துக்கிட்டு. அப்போ என்னதான் பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. சரி, நாங்கள் ஜெபம் ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மேஸ்திரி கிடைச்சார். அந்த மேஸ்திரியை கூப்பிட்டுட்டு நாங்கள் வேலை செய்கிறோம். வேலை செய்கிறோன்னே மறுபடியும் காலையில் உட்காந்துருவான். ஆரம்பிக்கும் போது எதுவும் சொல்ல மாட்டான். நாங்கள் ஒரு 2 மணி நேரம் வேலை செய்வோம். ஒரு 11 மணி வரையும் 12 மணி வரையும் வேலை நடந்த பிறகு உடனே ஒரு ஃபோன் அடிப்பார் இவர் ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கு. அங்கேருந்து என்ன பண்ணுவான், அவங்க வருவாங்க. நாங்கள் வேலை செய்கிற அந்த மண்வெட்டி, பாண்டு, அந்த மேஸ்திரி கையில் இருக்கிற சாமானெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் எங்களை ஆஃபீஸில் பாருங்க அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதே போல் நாங்கள் எத்தனை நாள் வேலை செய்தோமோ அத்தனை நாளும் அந்த நபரை தொல்லை கொடுத்துட்டே இருந்தார். நாங்கள் அங்கே போனோம்னு சொன்னால் அங்கே ஆள் இல்லை, நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதே போல் போனோம். மறுபடியும் போனோம்னு சொன்னால், நீங்கள் ஒரு 25,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இங்கே வேலை செய்கிறதுக்கு விடுறோம். 25,000 ரூபாய்க்கு நாங்கள் எங்கே போகிறது? ஒவ்வொரு நாளும் ஒரு ஆள் வருவாங்க. ஒரு ஆள் 5,000 கொடு, 10,000 கொடு, 20,000 கொடு. இதுவெல்லாம் நாங்கள் வேலை செய்ய ஆரம்பித்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு ஒரு ஃபோன் பண்ணால் அவங்க வருவாங்க. ஆலயத்தை கட்ட விடாதபடி ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இது போலவே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சபை கட்டுறதுக்கு எங்களுக்கு 2.5 லட்சம் ரூபாய் தான் பட்ஜெட்டு. 2.5 லட்சம் ரூபாய் இல்லை 2,80,000 ரூபாய் தான். அதை கட்டி முடிக்கணும். 2 மாதத்தில் கட்டி முடிக்கணும்.
ஆனா எங்களால 2 மாசம் இத கட்ட முடிக்க முடியல. 2,50,000 ரூபாயில எங்களால கட்டி முடிக்கவும் முடியல. காரணம் என்னன்னா, தினமும் வந்து இப்படி தொல்லை கொடுத்துட்டே இருந்தா நம்ம அந்த கலக்கி வச்ச சிமெண்ட்டு, அந்த ஜல்லி, அந்த மண்ணு இதெல்லாம் வீணா போயிடும். அன்னைக்கான கூலி வீணாகி போயிடும். ஏன்னு சொன்னா 2 மணி நேரம் வேலை நடக்கும். அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணுவாரு. அவங்க வருவாங்க, இங்க பிரச்சனை பண்ணுவாங்க, பொருளெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க, வேலை நின்னுடும். அன்னைக்கு கூலி வீணு, பொருள் வீண், எல்லாமே வீணாயிடும். அதுக்கப்புறம் நாங்க போய் அங்க அலையணும். டெய்லி 2 மாசம் நடக்க வேண்டிய வேலை 2 வருஷம் நடந்தது. 2 வருஷம் முழுசா இது போலவே அந்த நபரை எதிர வந்து தொல்லை கொடுத்துட்டே இருந்தார். அதே போல 2,50,000 ரூபாயில நடக்க வேண்டிய வேலை, கட்டடம் 5,00,000 ரூபாய், 5,50,000 ரூபாய் வரையும் ஆயிடுச்சு. 5,50,000 ரூபாய் வரையும் ஆச்சு. அப்படியே டபுள் ஆகுது. அப்படியே 2 வருஷம் ஆகுது. காரணம் என்னன்னு சொன்னா, இது போல ஆராதனை கட்ட முடியாதபடி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால, பொருள் வீணு, பணம் வீணு, எங்களுடைய உழைப்புகள் எல்லாம் வந்து வீணா இருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால ஜெபம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நாங்க என்ன பண்ணோம்னு சொன்னா, அதை 2 வருஷம் வரையும் கட்டி முடிச்சோம். இப்படித்தான் அநேக இடங்களிலே நாம தேவனுக்காக உழைச்சு, கஷ்டப்பட்டு, பாடுகள் பட்டு, நிந்தைகளுக்குள்ளாக நம்ம என்ன பண்றோம்னா, கர்த்தருடைய வேலையை நாம் செய்து கொண்டு வருகிறோம். ஆனாலும் கர்த்தர் பார்க்கிறார். இங்க நெகேமியா பாருங்க, கர்த்தரை தான் பார்த்தாரே தவிர, அவர் எதிரா இருக்கிற அந்த எதிரிகளை வந்து சன்பல்லாத்தை வந்து அவர் பார்க்கவே இல்லை. அவர் சொல்றதை அவர் கேட்கவே இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தரை நோக்கி பார்த்தோம்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே கர்த்தருடைய காரியங்கள் நடந்து கொண்டே வரும். இதை நம்ம 1-6 வரையில அவர்கள் நிந்திக்கிற நிந்தைகளையும் அவர்கள் பண்ணுகிற அந்த இடையூறுகளையும் நம்ம பார்க்க முடியுது. 6வது வசனத்திலிருந்து 7வது வசனத்திலிருந்து 13வது வசனத்துல வரையும் வாசிச்சோம்னா, இங்கே 6வது வசனம் சொல்லுது, ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலா இருந்தார்கள். வேலை துரிதமா நடக்குது. 7வது வசனம் சொல்லுது, வேலை வளர்ந்தேறுகிறது. வேலை வந்து இவங்க இவ்வளவு அவர்கள் நிந்திச்சாலும், இவ்வளவு அவர்கள் குறை சொன்னாலும், இவ்வளவு கேவலமாக அவர்களை நடத்தினாலும், ஆனால் இவர்கள் வேலை செய்கிறதை விட்டவே இல்லை. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜெபிக்கிறார்கள், ஒரு பக்கம் வேலை செய்கிறார்கள். ஒரு பக்கம் ஜெபிக்கிறார்கள், ஒரு பக்கம் வேலை செய்கிறார்கள். 9வது வசனத்துல அவர் ஜெபம் பண்றார் மறுபடியும், நாங்கள் எங்களை தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் என்ன பண்ணோம், இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம். அவங்க இரவும் பகலும் என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து எப்படியாவது அந்த எதிரி கண்களுக்கு முன்பதாக நம்ம இந்த வேலையை செய்து முடிக்கணும்னு சொல்லி ஒரு பக்கம் ஜெபிக்கிறார்கள், ஒரு பக்கம் வேலை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, வெறும் சூழ்ச்சி பண்றாங்க. மறுபடியும் முதல்ல இந்த சன்பல்லாத்து மட்டும்தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னும் அநேகர் கூடிக்கொள்றாங்க இவர்களோட. நம்ம அதை வந்து 7வது வசனத்தில் பார்த்தோம்னா, எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும், இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி. பாருங்க, நம்ம முதல் வசனத்துல பார்த்தோம்னு சொன்னா, இங்க சன்பல்லாத்து தான் இருக்கிறார். அதன் பிறகு நம்ம 3வது வசனத்துல பார்த்தோம்னா அம்மோனியானுக்கு தொபியா தான் வராரு. ஆனா நம்ம இங்க 7வது வசனத்துல பார்த்தோம்னா இன்னும் அநேகர் கூடிக்கொள்ளுகிறார்கள். நம்முடைய வேலைகளுக்கு கூட, தேவனுடைய காரியங்களுக்கு கூட அப்படித்தான். எதிரிகள் கூடிக்கொண்டே இருக்கிறாங்க. எதிர்க்கிறவர்கள், நிந்திக்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள் கூடிக்கொண்டே எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கிறாங்க. ஒன்று சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய கைகளை திடப்படுத்தி வேலை செய்கிறதற்கு ஆவலா இருந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 10 முறை அங்க இருக்கிற யூதர்கள் வந்து சொல்றாங்க. 12வது வசனத்தில் பார்த்தோன்னா, அதை அவர்கள் அன்றிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடம் வந்து 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். அங்க பிளான் போடுறாங்க, இவங்களை எப்படி யுத்தம் பண்ணலாம், இவர்களை எப்படி வேலையை நிறுத்தலாம்னு சொல்லி அங்க இருக்கிற யூதர்கள் வந்து இவர்களுக்கு செய்தி சொல்றாங்க. 10 முறை வந்துகிட்டே இருக்குது ஆளு, இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்க, அதை பண்றாங்கன்னு. ஆனால் இவர்கள் ஜெபித்த ஜெபம், இவர்களுடைய தரிசனம், இவருடைய வேலை உழைப்பு, இவர்களுடைய பிரயாசங்கள் கர்த்தனை நோக்கி பார்த்ததுனால அவர்களுடைய ஆலோசனைகளை கர்த்தர் அபத்தமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் முயற்சி செய்யறது ஒண்ணுமே நடக்கல. ஆனா முயற்சி செய்யறான், பிளான் போடுறான்.
நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படித்தான். அவர்கள் செய்கிறதை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்கள் முயற்சிக்கிறதை முயற்சி செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் நம்முடைய வேலை என்னன்னு சொன்னா, நம்முடைய தரிசனத்தின் மேல கவனம், கர்த்தர் நமக்கு கொடுத்த பாரத்தின் மேல கவனமா இருந்து, நம்ம எந்த வேலைக்காக கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த வேலையை தடை இல்லாமல் நிறுத்தாமல் செய்ய வேண்டும். அதை தொடர்ந்து 17வது வசனம் 18வது வசனத்தை பார்த்தோம்னு சொன்னா, அவர்கள் அதிகமாக அவர்கள் யோசித்து இவர்களை கொன்று போடலாம் என்று கூட அவர்கள் நினைக்கிறார்கள். யுத்தம் செய்து அவர்களை கொன்று சாகடிச்சிடணும். அதன் பிறகுதான் அவர் ஒரு பிளான் போடுறாரு. யுத்தம் பண்ணுகிறதுக்கு கொஞ்சம் பேர், வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் பேர், ஷிஃப்ட் மாற்றி மாற்றி விடுறாரு. நீ வேலை செய்யுங்க, யுத்தம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணுறதுக்கு அங்கே நில்லுங்க, காவல்காரங்க, ஜாமக்காரர்கள். ஆனால் அவங்க தொடர்ந்து அவர்கள் வீட்டுக்கு போகாம, அவர்கள் ஓய்வெடுக்காமல் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ வேலை செய்கிற போது 17வது வசனம் 18வது வசனத்துல நம்ம பார்க்குறோம், அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையிலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையிலே நின்றான். பாருங்க, 17வது வசனம் சொல்லுது, ஒரு பக்கம் வேலை செய்றாங்க, மறு கையில ஆயுதம் பிடித்து இருக்கிறார்கள். ஆயுதம்னா கிறிஸ்தவர்களுக்கு ஜபம்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒரு பக்கம் வேலை இருக்கணும், ஒரு பக்கம் ஜபம் இருக்கணும். ஜெபிக்கணும், வேலை செய்யணும், ஜெபிக்கணும், ஓடணும், ஜெபிக்கணும், அந்த தரிசனத்தை நிறைவேற்ற முயற்சி செய்யணும். 18வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அவர்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டு இருந்தார்கள். பட்டயம் என்று சொன்னால் நம்ம சொல்றோம் வேதம். அப்ப ஜபமும் வேதமும் நம்ம எப்போதும் தியானித்து வாசித்து கற்றுக்கொண்டு ஜெபித்து தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி வேலை மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்ற ஒரு நம்பிக்கையினாலே அவர்கள் நின்று தைரியமாக வேலை செய்கிறார்கள். அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அவர்கள் யுத்தம் செய்ய வரவில்லை. ஏன்னு சொன்னா அவர்களுடைய ஆலோசனை எல்லாம் கர்த்தர் அபத்தமாக்கி போட்டார். நம்முடைய வாழ்க்கையில கூட எதிர்ப்புகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, சோர்வுகள் வரும்போது நமக்கு வேதமும் ஜபம் நம்ம எப்பவுமே நம்ம கையிலே இருக்கணும். இதை அவர்கள் தொடர்ந்து நம்ம கடைசி வசனத்தை நம்ம வாசிச்சோம் சொன்னா, நானாகிலும் என் சகோதரனாகிலும் என் வேலைக்காரனாகிலும் என்னை பின்பற்றின காவல் காக்கிற சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது. பாருங்க, அவர்கள் துணியை கூட மாத்தல. வேலை செய்யறதுக்காக அந்த போட்ட துணியை அப்படியே போட்டு ரெஸ்ட் எடுக்காம சாப்பிட்றான், தண்ணி குடிக்கிறான், வேலை செய்யறான், சாப்பிட்றான், தண்ணி குடிக்கிறான், தூக்கம் கூட இல்லை அவனுக்கு. அதுதான் அவர்களுடைய தரிசனம், அதுதான் அவங்களுடைய வேலை. நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனத்தையும் பாரத்தையும் அப்படியே நிறைவேற்றுகிறதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வீண் அலுவல் காரியங்களிலே நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது. இவர்கள் இப்படியாக எத்தனை நாள் வேலை செய்தால்? 52 நாள் வேலை செய்தார்கள். வஸ்திரங்களை மாற்றல, வீட்டுக்கு திரும்பி போகல, தூங்கல. பகல்ல வேலை செய்யறான், நைட்ல காவல் காக்குறான், நைட்ல காவல் காக்குறான், பகல்ல வேலை செய்யறான். இப்படியாக 52 நாட்கள் தொடர்ந்து இந்த பட்டணத்தை கட்டி முடித்தார்கள் என்று சொல்லி 6வது அதிகாரம் 15வது வசனத்துல நமக்கு கிடைக்கிறது. ஏன்னு சொன்னா, இவர்கள் இந்த பெரிய வேலையை செய்கிறதற்கு தங்கள் கைகளை என்ன பண்ணாங்கன்னா, இவர்களை திடப்படுத்தி கொண்டார்கள். நம்ம 6வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்த்தோம்னா, அப்பொழுது நான் அவர்களுக்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் வரக்கூடாது அப்படின்னு அவர்களுக்கு என்ன பண்றேன்னா பதில் சொல்றாரு. பேசலாம் வா அப்படின்னு கூப்பிடுகிற போது, நாங்க வரமாட்டோம், நாங்க எங்க வேலையில தான் நாங்க கவனமா இருப்போம், நாங்கள் எங்க வேலையை தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கொடுத்த அந்த வேலையில தரிசனத்துல இவர் என்ன பண்ணார்னா, நெகேமியா உறுதியா இருந்தார். வீணான அலுவல்காரர். 2 தீமோத்தேயர் 2:4 நம்ம படிச்சோம்னா அங்க ஒரு வசனம் இருக்குது. 2 தீமோத்தேயர் 2:4 படிச்சோம்னு சொன்னா அங்க ஒரு வசனம் இருக்குது. என்னன்னு சொன்னா, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இதை விட்டுட்டு
வீணான டைம் பாஸ்க்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இடம் கொடுக்கக்கூடாது. எங்கேயோ போனோம், எங்கேயோ பேசணும், எங்கேயோ உட்காந்தோம், எங்கேயோ சிரித்தோம், இப்படி நம்முடைய வாழ்க்கையை ஓட்டாமல் தேவன் நமக்கு கொடுத்த காரியத்திலேயே நம்ம கவனமாக இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கர்த்தருடைய வேலையை நடத்துவோம். லூக்காவில் கூட நம்ம படிக்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு என்னான்னு சொன்னால், 9வது அதிகாரம் கடைசி வசனத்தில் நம்ம படித்தோன்னு சொன்னால், கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. கலப்பையின் மேல கை வச்சிருக்கிற நம்ம எந்த ஒரு காரியத்துக்காக பின்னிட்டு பார்க்காமல் தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் வயலில் வேலை செய்கிறவர்களைப் போல நாம் என்ன பண்ணணும், முன்னேறி போயிட்டே இருக்கணும். பிரச்சனைகள் வந்தது, சோர்வுகள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது. ஆனாலும் நெகேமியா தன்னுடைய தரிசனத்தை விட்டுவிடாமல் அதை கட்டி 52 நாளில் இரவும் பகலும் கட்டி முடித்தார். அதுதான் அவருடைய தரிசனம். தொடர்ந்து சோர்ந்து போகாமல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் கொடுத்திருக்கிற அவரவருக்கு கொடுத்திருக்கிற அந்தந்த தரிசனத்தில் அப்படியே நாம் நின்று நாம் நெகேமியாவை போல இரவும் பகலும் தேவனுடைய பாதத்தில் ஜெபிக்கிறவர்களாகவும் வேதத்தை தியானிக்கிறவர்களாகவும் கர்த்தர் கொடுக்கிற பாரத்தை செய்கிறவர்களாகவும் நாம் இருப்போம். கர்த்தர் எதிராளிகளின் யோசனைகளை அபத்தமாக்குவார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நெகேமியாவை போல ஆண்டவரே, எத்தனை எதிர்ப்புகள் நிந்தைகள் வந்தாலும் உம்முடைய காரியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்ய நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. கர்த்தாவே, அந்த கிருபைகளையும் அந்த பலனையும் எங்களுக்கு தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.